ஸோ நம்ம ஆரம்பத்தில் பேசினது தான், ஜோதிடம் கண்டுபிடிச்சப்ப இல்லை அதை பற்றின குறிப்புகள் எழுதினப்போ இந்த உலகத்துக்கும் இப்போ இருக்க உலகத்துக்கும் எவ்வளவோ வளர்ச்சி வந்துருச்சு, எவ்வளவோ பரிணாமங்கள் வந்துருச்சு. ஜோதிடத்தோட தற்போதைய பரிணாமம்னா என்ன, இப்போதைய நிலைனா என்ன? ஆசைகள் மட்டும்தான். அதுதான் மாறி இருக்குது. ஆசை பேராசையாக மாறி இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி ஆசைங்கிற ஒன்றில் தேவைகள்ங்கிற இடத்துல இருந்துச்சு. எனக்கு நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு வாழ்ந்தால் போதுங்கிற இடத்துல எனக்கு இருப்பிடம் கூட என்கிட்ட இல்லை, உடை கூட என்கிட்ட இல்லை. அந்த காலத்துலேயும் ஜோதிடம் இருந்துச்சு. எப்படி நல்லா சாப்பாடு கிடைச்சா அது ஜோதிடம் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. இன்றைக்கி தேவைகள் வந்து ஆசையெல்லாம் மாறிடுச்சு. ஆசைகள் வந்து இன்றைக்கி பேராசையாக மாறி போச்சு. பேராசை தான் இன்றைக்கி இந்த ஜோதிடத்தை போட்டு பிச்சு ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட பார்க்குறாங்க ஜோசியம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட பாருங்கள், 2 பேர்கிட்ட பாருங்கள், 3 பேர்கிட்ட பாருங்கள். எத்தனை பேர்கிட்ட பார்த்து முடிவெடுக்க முடியாமல் இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா? இப்போ உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை மட்டும் பார்ப்பேன். அதுதான் எனக்கு. சார் என்ன சார் நீங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கணும்? ஆமாம், ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும். இல்லை நேரம் நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் நல்லா முடிவெடுங்க. இல்லை நீங்கள் இந்த சுயசார்பு இல்லை தற்சார்புங்கிற இடத்த நம்ம உடைச்சிட்டு வெளியில் வரும்போது தேவைகள்லாம் நீர்மூலமாக மாறி அப்படியே ஆசைகளாக மாறினுச்சு. ஆசைகள் எல்லாமே பேராசையாக மாறினோடனே இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியலை. நீ காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் ஒரு தொழில் செய்யலாமாங்கிறீங்க, மத்தியானம் ஒரு தொழில் செய்யலாமான்னு நினைக்கிறீங்க, சாயங்காலம் ஒரு தொழில் செய்யலாமான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எப்படி நம்ம ஜெயிச்சிட்டீங்க? நீங்கள் யாரும் எவ்வளோ பெரிய இப்போ ஜெயிச்சவங்கள வச்சு திட்டமிடக்கூடாது. உங்களுக்கான காலம் வேறு, உங்களுக்கான நேரம் வேறு, உங்களுக்கான சூழ்நிலை வேறு, உங்களுக்கான அறிவு வேறு. அப்போ கமல் ஜெயிச்சுட்டா நம்மளும் அதே பண்ணிடலாம். எப்படி பண்ண முடியும்? இப்போ ஜோதிட கிளாஸ் 100 பேர் போடுறாங்க, 100 பேருமே ஓட முடியும்? ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறது ஒன்று, புத்தகத்துலேருந்து எடுத்தது, புத்தகத்துலேயும் பார்த்தது சொல்லிக் கொடுக்குறது ஒன்று. ஆனால் இயற்கையாக வந்து இப்படி ஒரு நிகழ்வு சொன்னால் எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் இருந்த ஜோதிட முறைகள் தேவைகளாக மட்டும்தான் இருந்துச்சு. எப்போயோ ஒரு தடவை கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க. அது நான் சொல்கிறது ரொம்ப ஆதி காலத்துலலாம் சொல்கிறேன். நான் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா எப்போயோ ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. வேறு எதுக்குமே பார்க்க மாட்டாங்க. நோயை பற்றி அப்போ கேள்வியே இருக்காது. நோயே இல்லை. அறிவியல் வளர்ச்சியில் நோய் அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியில் நோய் இருக்குது, மருந்து இருக்குது. அன்னைக்கு காலகட்டத்தில் எதுவுமே இல்லை. அந்த காலகட்டத்தில் படிப்பு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஏதோ படித்தா ரைட் சந்தோஷம். ஒரு 1950, 1940, 1930 எல்லாம் படித்தா சந்தோஷம், அவ்வளோதான். அந்தமாரி நடந்துச்சு. அப்போ ஒன்றும் பெருசாக 1960, 70 தான் படிப்பை பற்றி விழிப்புணர்வு வந்துச்சு. நல்லா படித்தாங்க. இது படிக்கலாமா படிக்க வேணாலும் ஓரளவுக்கு பார்த்தாங்க. அப்போ கூட திருமணத்துக்கு தான் அதிகமாக ஜோதிடத்தை பார்த்தாங்க, வேறு எதுக்குமே பார்க்கல. ஆனால் இன்றைக்கி நான் அடுத்த இப்போ 272 நாள் கணக்கு பண்ணி குழந்தை கரு உண்டானதுலேருந்து 272 நாளில் கழிந்து எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறக்க வைக்கணும், எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு இந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வைக்கணும்.